வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சின்ன பொருள், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி பெரியது. உங்க சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராம்பு தாங்க. தினமும் இரவுல இதை எடுத்துக்கிட்டா என்ன நடக்கும்? உடல் வலி குறைய ஆரம்பிக்கும், செரிமானம் சரியாக இயங்க ஆரம்பிக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். ஆனா தவறா எடுத்துக்கிட்டா சைட் எஃபெக்ட் கூட வரலாம். ஸோ அதனாலதான் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. எப்படி எடுத்துக்கிறணும், எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கிறணும், எவ்வளவு அளவு எடுத்துக்கிறணும், எப்படி இது தயார் செய்து குடிக்கணும் அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. கிராம்புங்கிறது நேச்சுரலாகவே அது ஒரு ஸ்பைசஸ். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கெமிக்கல் தாங்க யூஜினால். இது தாங்க பெயின் கில்லர் மாதிரி நம்மளுக்கு வேலை செய்யுது. இதில் ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இது எல்லாமே இருக்குது. தினமும் இரவில் கிராம்பு எடுத்துக்கிட்டா கிடைக்கக்கூடிய 7 முக்கிய நன்மைகளை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது செரிமானத்தை மேம்படுத்தும். இரவு உணவுக்கு பிறகு கேஸ், ஃப்ளோட்டிங் இது எல்லாத்தையுமே குறைக்கும். அஜீரணத்தை சரி பண்ணும். காரணம் டைஜஸ்டிவ் என்சைம் இதில் அதிகரிக்கும். ஸோ இது என்சைம் அதிகப்படுத்தி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுகளுமே ஈஸியாக செரிக்கிறதுக்கு இது பயன்படுது. அடுத்து ரெண்டாவது என்னன்னா, பல்வலி, வாய் துர்நாற்றத்தை நீக்கிறதுக்கு இந்த கிராம்பு பயன்படுது. கிராம்பு நேச்சுரலாகவே ஒரு பெயின் கில்லர்னு சொல்லியிருந்தோம்ல, இதனால வாயில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே கில் பண்ணும். இதனால வாய்க்கு ஒரு ஃப்ரெஷ்னராக இந்த கிராம்பு இருக்கும். அடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஏன்னா கிராம்புல விட்டமின் சி இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாகவே இருக்குது. இதனால சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரி அடிக்கடி இனிமே வராது. ஸோ கிராம்பை எடுக்கும் பொழுது வெளிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை இருந்து நம்ம எதிர்த்து போராடும் தன்மை கிடைக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா, உடல்ல இருக்கக்கூடிய வலிகள் எல்லாத்தையுமே குறைக்கும் தன்மை கொண்டது. ஜாயிண்ட் பெயின், மசில்ஸ் பெயின் இது எல்லாத்தையுமே சரி பண்ணும் தன்மை கொண்டது இந்த கிராம்பு. ஏன்னா இதுல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால வலிகள் எல்லாத்தையுமே சரி பண்ணும். அடுத்து ஐந்தாவது, சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ், சர்க்கரை வியாதி இருக்கிற நோயாளிகளுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைக்கும். பிளட் சுகர் லெவலை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஆனால் இது மெடிசன்ஸ், நீங்கள் ஆல்ரெடி மருந்து மாத்திரை இது எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்டு எடுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ஆறாவது நன்மை என்னென்னா, மூச்சு பிரச்சனையை குறைக்கிறதுக்கு பயன்படுது. சளி, இருமல், த்ரோட் இன்ஃபெக்ஷன், தொண்டையில் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு பயன்படுது. சிலருக்குலாம் தொண்டை கரகரப்பாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் நம்ம லைட்டான இந்த கிராம்பு போட்டு வெதுவெதுப்பான வார்ம் வாட்டர், வெதுவெதுப்பான சுடு தண்ணி ஒரு கிளாஸ் நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா அங்கே தொண்டை வலி எல்லாமே சரியாயிடும். உங்களுடைய த்ரோட் நல்லா ஹெல்த்தியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிராம்பு ஒரு சூப்பரான ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஏழாவது நன்மை என்னென்னா, ஆண்கள் பெண்களுக்கான சக்திங்க. அதாவது எனர்ஜியை பூஸ்ட் பண்ணுறக்கூடியது. ஆண்களுக்கு தேவையான ஆண்மை பவர், அதாவது குதிரை பழம் இருக்குல்ல, ஸோ அதை நம்ம சொல்கிறோம். இது பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும். டயர்ட்னஸ் எல்லாத்தையுமே குறைக்கும். சோர்வு நீக்கும் தன்மை கொண்டது கிராம்பு. உடலுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்கக்கூடியது கிராம்பு. அதாவது ஸ்டாமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பயன்படுது. பெண்களுக்கும் பெண்களுடைய ஹார்மோன்களை பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு கிராம்பு பயன்படுது. ஸோ நிறைய பெண்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ் பிரச்சனால தைராய்டு, பிசிஓடி இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த கிராம்பு அவங்க எடுக்கும் பொழுது அவங்களுடைய ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் ஆக்கப்படும். ஸோ பெண்களுக்கும் இந்த ஹார்மோன்ஸ்களை பூஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஸோ ஆண் பெண் 2 பேருக்குமே அந்த ஆண்மைக்கான சக்திகள், ஸ்டாமினா பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது கிராம்பு. ஸோ எப்படி எடுத்தால் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ மெத்தட் 1ல் டெய்லியும் 2 கிராம்பை 1 கப்பு தண்ணியில் கொதிக்க வச்சு நம்ம இரவில் குடிச்சிட்டு வரலாம். இல்லைன்னா ரெண்டாவது மெத்தட் என்னன்னா, கிராம்பை நேரடியாகவே
ஒரு கிராம்பை எடுத்து வாயில போட்டு நல்லாவே மென்று நீங்கள் சாப்பிடலாம். ஒன்று நீங்கள் வாயில போட்டு மென்று சாப்பிடுங்க, இல்லை கொதிக்க வச்சு எடுத்துக்கிறங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இது எடுக்கும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லாரும் எடுக்கலாமா அப்படிலாம் இல்லை. இது நல்லதான், ஆனால் சிலர் கண்டிப்பாக தவிர்க்கணும். அதிகமாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, வயிற்றில் எரிச்சல் இருக்கிறவங்க கவனமாக இருக்கணும். அசிடிட்டி இருக்கிறவங்க, லிவரில் இஷ்யூஸ் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே உங்களுடைய டாக்டர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்ட பிறகு தான் கிராம்பு எடுக்கணும். அடுத்து கர்ப்பிணி பெண்கள் எடுக்கிறா இருந்தால் உங்களுடைய மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போ நல்ல ரிசல்ட் தெரியும்னா 3லேருந்து 7 நாட்கள் நீங்கள் எடுக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு செரிமானம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அந்த டைஜஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கும். நீங்கள் 2 வாரம் தொடர்ந்து எடுக்கும் பொழுது உங்கள் உடலில் இம்யூனிட்டி பவர் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணப்படும் உங்கள் உடலுக்கு. நீங்கள் 1 மாதம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஓவராலாக உங்களுடைய ஹெல்த் நல்லாவே சேஞ்சஸ் ஆகிருக்கும். நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நண்பர்களே, ஒரு சின்ன கிராம்பு ஆனால் உங்கள் உடலுக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது தெரியுமா? ஆனால் அளவுக்கு மேலே எடுக்க வேண்டாம். அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் தொடர்ந்து எடுங்க, அப்போ தான் நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.